அனியாமி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் ஜேகே எவ்வளோ ஒரு ஒன் ஷீட் பார்க்க போகிறேன். ஒன் ஷீட் டைட்டில் பார்த்தீங்கன்னா அப்சிஸ் வித் யூ பேபிகள். இது நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்திருந்த ஒரு ஐடியா அண்ட் உங்கள் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. அதை வச்சு தான் நான் இந்த ஸ்டோரி பில்ட் பண்ணியிருக்கேன். நான் அவங்க ஹார்ட் சென்ஸ் கேட்டிருந்தாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதில் ஹார்ட் சென்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள ஸ்ட்ரெயிட்டாக போய் ஏன்டி அங்கேயே நிற்கிற பாடி வெயிட் பண்ண ஆயிஷா. இங்கே பாரு கடவுளே, நான் இப்போ எப்படி சிரிச்ச முகத்துட்டு வெளில போகிறனோ அதே மாதிரி இன்றைக்கி ஈவினிங்கும் வெளியே வரணும். அப்புறம் நான் நல்லா படித்து ஒரு நல்ல டிகிரி எடுக்கணும். வேறு ஞாபகம் வந்துடுச்சு, என் அப்பா அம்மா பேரை என்னை நல்லா காப்பாற்றணும். எல்லாரும் நம்மளை வியடாக பார்க்குறாங்கடி. என்னடி கடவுள் மண்ணாங்கட்டி, ஏன்டி இப்படி பண்ணிகிட்டு இருக்க? வாயில் போட்டுக்கோ, ஏன்டி இப்படி பேசுகிற? நான் என்ன சொன்னாலும் அந்த கடவுள் எனக்காக பண்ணி கொடுப்பாரு தெரியுமா? கிளிப்பாரு, நீ முதல்ல வா அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டிகிட்டு போயிடா. லூஸ் ஆயிஷா, நீ இப்படி பேசுறதுக்கு கடவுள் நைட் வந்து உன் கண்ணை குத்திட்டான்னு நீ என்ன பண்ணுவ? ஏமா தாயே, இந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு யார்கிட்ட போய் பேசி வைக்காத. முக்கியமாக இந்த காலேஜோட புல்லீஸ் கிட்ட பேசவே பேசாத. இப்பெல்லாம் நீ பேசுன்னு வச்சுக்கோ, ஏன் அவங்க ஒன்று வச்சு செஞ்சுருவாங்க, புரியுதா? புரியுது. அவங்கக்கிட்ட ஆஸ் யூஷுவல் ஒரு நல்ல பொண்ணா, ரொம்ப இன்னசென்ட்டாக ஒரு சியோல் கேர்ள் மாதிரி பேசு, இந்தியன் கேர்ள் மாதிரி பேசாத, புரியுதா? சரி புரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறா. அப்போ நம்ம ஜேகே, உங்கள் ஃப்ரெண்டு ஜேகேவை பார்க்கும் போது நீங்கள் ஜேகேவை லைட்டாக பார்த்துட்டு அடி ஒளிஞ்சுக்கிறீங்க உங்கள் ஃப்ரெண்டு பின்னாடி. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு அவளை பாயிண்ட் பண்ணி, என்ன கூப்பிட்றீங்களா சீனியர்? உனக்கு பின்னாடி ஒருத்தி ஒளிஞ்சிருக்கால, அவளை கூப்பிட்டேன், இங்கே வர சொல்லு. இன்னும் தாண்டி கூப்பிட்றேன், போடி. என்னால் முடியாது, எனக்கு அவனை பார்த்தாலே பயமாக இருக்குது. அவன் மூஞ்சியும் அவன் ஹேர் ஸ்டைலும் அவன் ட்ரெஸ்ஸும் சி. இப்படிலாம் போய் அவன்கிட்ட பேசி வைக்காதே, அவனை அசிங்கமாக கேட்பான்டி. ஆயிஷா, நீ ஏன் அவனை பாருடி, அவன் பார்க்க ரவுடி மாதிரி இருக்காண்டி. நான் எப்படி தனியாக போய் பேசுவேன்? சரி வா, நானும் கூட வரேன். இல்லை நம்ம போய் பேசவே வேண்டாம். நீ இப்போ பேசாமல் போனால் அவனை விட்டுருவோன்னு நினச்சிட்ருக்கியா என்ன? பயமாக இருக்குடி. எச்சி வா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா அவங்களை கூட்டிகிட்டு போகிறா ஜேகே முன்னாடி. நீங்களே போய் நிற்கிறீங்க. நம்ம ஜேகே உங்களை பார்த்துட்டு அவருக்கு பக்கத்தில் அந்த பையனை கூப்பிட்டு வச்சு, இந்த அறையை பார்த்து நீங்கள் உங்கள் கணத்தில் கை வச்சுக்கிறீங்க. நம்ம ஜேகே அப்போ அந்த பையனை பார்த்துட்டு, டே குதிரை கூப்பிட்டா வரமாட்டியா? உனக்கு நல்லா தெரியுது நான் உன்னை கூப்பிட்றேன்னு. உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் நீ உன் ஃப்ரெண்டு பையனை ஒளிஞ்சிருப்ப. எனக்கு வர்ற கோவத்துக்கு போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சிடுறாரு. நீங்கள் உங்கள் கன்னத்தில் ஸ்டில் கை வச்சுட்டு தான் நிற்கிறீங்க. இங்கே வந்து நில்லுங்க மேடம். நானா? ஆமாம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் கிட்ட வந்து நின்றுக்கிறீங்க. எதுக்கு கூப்பிட்டீங்க? ரேக் பண்ண தான் கூப்பிட்டேன், வேறு எதுக்கு கூப்பிடுவேன்? சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்னு. என்ன சொன்னாலும் பண்ணுவியா? பண்ணுறேன். ஓகே, அங்கே ஒருத்தன் பிளாக் ஷர்ட் போட்டு நிற்கிறான்ல, ஆமாம், அவனை போய் கிஸ் பண்ணிட்டு வா. என்ன? நீங்கள் வேறு ஏதாவது கொடுங்களேன், இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. நீ தான் நான் என்ன சொன்னாலும் பண்ணுவேன்னு சொன்னல, நீ இது பண்ண மாட்டியா? வேறு ஏதாவது கொடுங்க, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ். சரி ஓகே, நான் உனக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறேன். இது வரைக்கும் என் லைஃப்பில் யாருக்கும் இன்னொரு ஆப்ஷன் இன்னொரு சான்ஸாக கொடுத்ததில்ல, நீ தான் ஃபஸ்ட்டு. இப்போ நான் ஸ்மோக் பண்ணுற மூடில் இருக்கேன், எனக்கு நல்ல ஒரு சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வா. சிகரெட் பாக்கெட்டா? அதாம்மா, தம்மு இப்போ வாங்கிட்டு வா போ. நானா? ஏன் பொண்ணுங்கள்லாம் போனால் கொடுக்க மாட்டாங்களா என்ன? அப்படிலாம் இல்லை, ஆனாலும் இங்கே பாரு, நான் உனக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். உனக்கு இன்னும் 2 செகண்ட்ஸ் தான் டைமு. 2த்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிட்டு இப்போ எனக்கு பண்ணிட்டு வர. ஓகே சரி, நான் செகண்ட் ஒன்னே பண்ணுறேன். ஓ அப்படியா? சரி போ, போய் வாங்கிட்டு வா போ. கடை எங்கே இருக்கும்னு சொல்கிறேன். கடை வந்து ஸ்ட்ரீட்டோட எண்டில் இருக்கும். சரி. ஏய் என்ன? என் பேரை கீராங்க யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் பார்த்துக்கோ. எனக்கு உங்கள் பேரே தெரியாதுங்க, நான் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறீங்க. அவன் வாங்கிட்டு வர சொன்னா நீ ஒத்துப்பியாடி? என்னடி பண்ண சொல்கிறேன்? என்ன அவன் கிஸ் பண்ண சொல்கிறான்? இல்லைன்னா என்னால் கிஸ்லாம் பண்ண முடியாது, அதுக்கு இது எவ்வளோ பெட்டர்னா இதை நான் சூஸ் பண்ணிட்டேன். ஏதோ ஒன்று, கடை வந்துருச்சு, போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் போகிறீங்க. ஆனால் அங்கே சுற்றி முற்றி பார்க்குறீங்க, ஒரு இடத்துலையும் சிகரெட் இருக்க மாதிரி தெரியல. நீங்களே அந்த அண்ணா கிட்ட கேட்டுடுறீங்க, அண்ணா என்னம்மா சிகரெட் பாக்கெட் இருக்கா? என்னது சிகரெட் பாக்கெட்டா? இந்தா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. நீங்களும் அந்த காசு டேபிளில் வச்சுட்டு அந்த பாக்கெட்டை தூக்கிட்டு ஓடி வந்துடுறீங்க. வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். இங்கே பாரு. இந்த பக்கம் நம்ம ஜேகே அப்படியே காட்டணும்னா, நம்ம ஜேகே ஸ்டைலாக வண்டியில் உட்காந்துருக்காரு. நம்ம உனக்கு அவ்வளோ நம்பிக்கையான அந்த பொண்ணு மேலே. எந்த பொண்ணு? இப்போ நீ எந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கியோ, ஓ அந்த பொண்ணா? எனக்கு வாங்கி கொடுக்காம அவள் கிளாஸ் ரூம்குள்ளே போக முடியாது, ஏன்னா அவள் ஐடி கார்டு என்கிட்ட இருக்குது. ஐடி கார்டு இல்லாமல் அவளை உள்ளே அனுப்பவே மாட்டாங்க, உனக்கு தெரியும்ல. அட பாவி, எப்படா ஐடி கார்டை சுட்ட? அதெல்லாம் உனக்கு புரியாதுவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துருக்காரு. அப்போ நீங்கள் அவசரமாக ஓடி வரீங்க. நம்ம ஜிகே கிட்ட, என்ன வாங்கிட்டியா? வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்க. நம்ம ஜிகே அதை வாங்கிட்டு, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழேருந்து மேலே பார்க்குறாரு. நீங்கள் ஒரு கையை நீட்டுறீங்க, அதுக்கு அவர் என்ன ஐடி கார்டு, அந்த ஐடி கார்டை நம்ம ஜேகேவே உங்கள் கழுத்தில் போகிறாரு. நீங்கள் ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறீங்க. அப்போ அவர் உங்கள் ஐடி கார்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு.
என்ன உன் ஐடி கார்டில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் படி. நானா? பின்ன பக்கத்து வீட்டுக்கான படிப்பானா? படி. வயன் ஃபர்ஸ்ட் இயர் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஓகே. எதுக்கு இவ்வளோ க்ளோஸாக வரீங்க? தேங்க்ஸ். எதுக்கு? வாங்கி கொடுத்ததுக்கு பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் போயிடுறீங்க. எது தப்பாக இருக்கே டே ஜிமின்? இல்லை, அந்த பொண்ணு உனக்காக சிகரெட்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குது, நீ என்னடா அந்த பொண்ணு ஐடி கார்டை பிடிச்சி இழுக்கிற, அந்த பொண்ணு கிட்ட வருது, சம்திங் டே ஜிமின். சரி ஓகே வாவி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் போயிடுறாங்க. இந்த பக்கம் உங்களை காட்டணும், நீங்கள் எப்படியோ கிளாஸ் ரூம்லாம் கண்டுபிடிச்சி போய் உட்காந்துடுறீங்க. உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் கிளாஸுக்கு போர் அடிக்குதுன்றதுனால நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு லைப்ரரி போகிறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஆல்ரெடி புக் அடிச்சிச்சு, ஸோ உட்காந்து படிச்சுட்ருக்கா. நீங்கள் புக்கு தேடுறீங்க, உங்களுக்கு ஒரு புக்குமே கிடைக்க மாட்டேங்குது. ஏன் எனக்கு மட்டும் ஒரு நல்ல புக் கூட கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு திரும்புறீங்க. நம்ம ஜேகே அந்த புக் ஷெல்ஃபோட சேர்த்து உங்களை பின் பண்ணிடுறாரு. எதுக்கு இப்போ இவ்வளோ க்ளோஸாக நிற்கிறீங்க? நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கும் போதே அவர் உங்களை கிஸ் பண்ணிடுறாரு. வயன், உனக்கு ஒழுங்கா கிஸ் கூட பண்ண தெரியலடி. இந்த புக்கை படி, ஹவ் டு கிஸ் அ பாய். இதை படித்து முடிச்சுட்டு திருப்பி எனக்கு எப்போது சான்ஸ் கிடச்சுன்னா அப்போ நான் உனக்கு கிஸ் பண்ணுறேன். அப்போது எனக்கு பேஷனேட்டாக ரிப்ளை கொடு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக வராரு. உங்களுக்கும் அவருக்கும் 1 இன்ச் கூட கேப் இல்லை. உங்கள் பாடியும் அவர் பாடியும் அவ்வளோ அட்டாச்சாக இருக்குது. அவர் உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்துட்டு ஐ எம் அப்சஸ்ட் வித் யூ பேபி கேர்ள். ஜேகே இது உங்ககிட்ட சொல்லிட்டு சிரிச்சிட்டே போயிடுறாரு. நீங்கள் அப்படியே ஸ்டன்னாக நிற்கிறீங்க, என்ன நடந்துச்சுன்னே புரியாமல். அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் போய் உட்காடுறீங்க. எந்த பையடி கிஸ் பண்ண போகிற சொல்லவே இல்லை. நானா கிஸ் பண்ண போகிறேண்ணா? யாரை? அப்புறம் எதுக்கு இந்த புக் எடுத்துகிட்டு வந்திருக்க? அது ஏதோ ஒரு ஞாபகத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டேன்டி. அப்படியா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு புக்கு படிக்க ஆரம்பிச்சிடுறா. ஆயிஷா, எனக்கு ஒரு டவுட்ரி. என்னது? அப்சஸ்ட் வித் யூ பேபி கேர்ளுக்கு மீனிங் என்ன? என்னடி ஆச்சு உனக்கு? எனக்கு என்ன ஆச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். இல்லை, ஹவு டு கிஸ் அ பாய்னு ஒரு புக் எடுத்துகிட்டு வர, அப்சஸ்ட் வித் யூ பேபி கேர்ளுக்கு மீனிங் கேட்குறேன். அதான் கேட்டேன், என்ன ஆச்சு? அதுவா, இந்த டைட்டிலில் ஒரு புக்கை நாங்கள் படித்தேன்டி, எனக்கு என்னன்னு தெரியல, அதனால் அந்த புக்கை வச்சுட்டு வந்துட்டேன். அதுதான் அவங்ககிட்ட கேட்கலான்னு. ஓ, இந்த அப்சஸ் வித் யூ பேபி கேர்ளோட மீனிங் என்னென்னா, ஒரு பையன் ஒரு பொண்ணு மேலே அடிக்டடாக இருப்பான். லைக் அவங்க இயர்ஸை பார்த்து, நோஸ் பார்த்து, லிப்ஸ் பார்த்து, இல்லை அவங்க பாடி பார்த்து, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் அவன் ரொம்ப அடிக்ஷனாக இருப்பான். அப்போ தான் அவன் எக்ஸ்ட்ரீம் போயிட்டு அப்சஸ்ட் வித் யூ பேபி கேர்ள்னு சொல்லுவான். அதுதான் நீ படித்த டைட்டிலோட ஆக்சுவல் மீனிங்காக இருக்கும். என்ன, இந்த வேர்டுக்கு இதுதான் மீனிங்கா? ஏன் நீ என்ன நினச்ச? ஒன்றும் நினைக்கல, வாடி நம்ம கிளாஸ் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறீங்க கிளாஸ் ரூமுக்கு. நீங்களாம் உட்காந்துருக்கீங்க. என்னடி, நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துட்டா? போ. வாஷ்ரூம் போகிறன்ற பேரில் நீங்கள் ஜேகேவை பார்க்குறதுக்கு தான் வந்து வெளியவே வந்திருப்பீங்க. ஹோல் கேம்பஸே சுற்றி பார்த்துருப்பீங்க, ஆனால் ஜேகே இருந்திருக்கவே மாட்டார். ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையும் தேடி முடிச்சுட்டு ஃபைனலி ஃபுட்பால் கிரவுண்ட் போகிறீங்க. அங்கே தான் அவர் இருக்காரு. நீங்கள் போய் நிற்கிறீங்க. நம்ம டே யார் வந்திருக்கான்னு பாரு. என்னடா காலில் தான் பேசுவீங்க, ஒர்க் அவுட் ஆகுது போல இருக்கு, சிவாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே விளாண்டுட்டு தான் இருக்காரு. ஆனால் உங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. இவன் என்ன எனக்கு கண்டுக்கவே மாட்டேங்கிறான்? அந்த பொண்ணு பாவண்டா, என்னன்னு தான் கேட்டுவாங்க. அதெல்லாம் முடியாது. ஏன்டா இப்படி பண்ணுற? உனக்கு அவன் மேலே அவ்வளோ அக்கறம் தான், நீயே கேளு அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறாரு. போடாங்க. வயன், சொல்லுங்க, எதுக்கு வந்தீங்க? அவர்கிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். காதில் விழுந்துச்சா? பர்சனலாக பேசணுமா? என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த பாலை தூக்கி போட்டவங்கிட்ட வராரு. உனக்கு என்ன பிரச்சனை? இல்லைங்க, எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க கிஸ் பண்ணால் குழந்த பிறந்துரும்னு. நீங்கள் வேறு இன்றைக்கி எனக்கு கிஸ் பண்ணிட்டீங்களா? குழந்த பிறந்துருமா? நம்ம ஜேகே அவங்களோட இந்த சைல்டிஷ்னஸ் டாக்கை பார்த்துட்டு விழுந்து சிரிக்கிறாரு. ஏங்க சிரிக்கிறீங்க? குழந்த பிறந்துருமா? அப்போ ஆமாம், கண்டிப்பாக பிறக்கும். எப்படி பிறக்காமல் இருக்கும் சொல்லு? பூச் அம்மா என்ன திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே போகிறீங்க. நம்ம ஜேகே நீங்கள் பண்ணுறதை நான் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் கிளாஸ் ரூம் போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு ஒரு வாஷ்ரூம் போய்ட்டு உனக்கு இவ்வளோ நேரம் மாடி? வாஷ்ரூம் போயிருந்தா சீக்கிரமாக போயிருக்கலாம். நான் அவனெல்லாம் பார்க்க போயிருந்தேன், அப்புறம் எப்படி சீக்கிரமாக வர முடியும்? என்னது? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறீங்க உங்கள் வீட்டுக்கு. அதாவது நீங்களும் ஆயிஷாவும் ஒரு ரெண்டல் ஹவுஸில் இருக்கீங்க. அங்கே போகிறீங்க, நீங்கள் ஒரு மாதிரி படுத்துக்கிறீங்க. என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை, சரி நான் போய் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுறான். நீ அப்படியே ஒரு மாதிரியே உட்காந்துருக்கீங்க. பூச்சி குழந்தை பிறந்துருமா? வீட்டில் என்னை திட்ட போகிறாங்க,
நான் ஏன் அவன் என்னை கிஸ் பண்ணும்போதே நான் அவனை தள்ளி விட்டுருக்கணும், நான் தள்ளி விடாமல் அப்படியே நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துருக்கீங்க. ஏய் பாடி டைம் ஆகுது சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிட்றா. நீங்களும் ஆயிஷாவும் சாப்பிட்றீங்க. நீங்கள் என்ன பேர் மேலே பெட்ரூம் போகிறீங்க. ஆயிஷா வந்து படுத்தோடனே தூங்கிட்டா. ஆனால் உங்களுக்கு தூக்கமே வரல. குழந்த பிறந்துருமோன்றதுலேயே நீங்கள் தூங்காமலே விட்டுடுறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 o'clock அந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் தூங்குறீங்க. காலையில் உங்கள் ஃப்ரெண்டு ஆயிஷா வந்து எழுப்புறா. வயன் எந்திரி. என்னடி இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறனே ப்ளீஸ். டைம் ஆச்சுடி. ஆயிஷா ஒரு 5 minutes ப்ளீஸ் டி. ஆல்ரெடி டைம் ஆச்சுடி. மெட்ரோ வந்து 9 o'clock வந்துடும். இப்போவே 8 o'clock ஆச்சு. நீ குளிச்சு கிளம்பி சாப்பிட்றதுக்குள்ளே 9 o'clock ஆயிடும். நீ என்னது 8 o'clock ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவசரமாக போய் குளிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. குளிச்சுட்டு நீங்கள் வரீங்க, வந்துட்டு மேக்கப்லாம் போட்டுட்டு கீழே வந்து ஆயிஷா சமைச்சதை சாப்பிட்டுட்டு நீங்கள் அவசரமாக மெட்ரோ போகிறீங்க. ஆனால் மெட்ரோ 10 minutes லேட்டாக தான் வருது. நான் எப்போ சீக்கிரமாக வரணும் அன்றைக்கி மெட்ரோ லேட்டாக வருது, நான் எப்போ லேட்டாக வரணும் அன்றைக்கி சீக்கிரமாக வந்துடுது, எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கீங்க. கரெக்டாக மெட்ரோவும் வருது. நீங்கள் ஏறுறீங்க. உள்ளே பார்த்தா ஜேகே இருக்காரு. உங்களுக்கு சமஷாக் என்ன இவன் மெட்ரோவில் வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்க. எங்கேயுமே உட்கார சீட்டும் இல்லை, நிற்கிறதுக்கும் இடம் இல்லை. ஜேகே பக்கத்தில் ஒரே ஒரு இடம் இருக்குது நிற்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ நீங்கள் ஜேகே பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஜேகே வந்து உங்கள் பின்னாடி பேக் போஸ்ட் பார்க்குற மாதிரி தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க. ஜேகே உங்ககிட்ட கொஞ்சம் க்ளோஸாக வந்து உங்கள் இயர்ஸ் கிட்ட, வயன் நேற்று நான் கொடுத்த புக்கை படிச்சிட்டியா? என்ன புக் கொடுத்தீங்க? அதுதான் ஹவ் டு கிஸ் அ பாய். படிச்சிட்டியா? இல்லையே. படி வயன், கூட சீக்கிரத்தில் உனக்கு யூஸ் ஆகும்ல. எனக்குலாம் யூஸே ஆகாது, புரியுதா? உனக்கு தான் வயன் முக்கியமாக அது யூஸ் ஆகும். இப்போவே படித்து வச்சுக்கோ, அப்புறம் ஃப்யூச்சரில் ரொம்ப கஷ்டப்படுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறாரு. அதுக்கு நீங்கள் வாய்ப்பே இல்லை, நான் ஃப்யூச்சர்லாம் கஷ்டமே பட மாட்டேன், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் திரும்பிக்கிறீங்க. அந்த மெட்ரோ ரஷ்ஷாக இருக்கிறதுனால திருப்பி அவர் உங்கள் கிட்ட வர மாதிரி தான் சுச்சுவேஷன் வருது. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஹலோ நான்லாம் ஒன்றும் பண்ணல, இந்த மெட்ரோ ரஷ்ஷாக இருக்குது, அதனால உங்க கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நான் ஒன்றுமே சொல்ல, ஜஸ்ட் திரும்பி தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பிக்கிறீங்க. நம்ம ஜேகே ப்ரீத் பண்ணுற ஏர் பார்த்தீங்கன்னா உங்கள் நெக்கில் படுது. அது உங்களுக்கு சூப்பர் ஃபீலாக இருக்குது. உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ்லாம் ஆகுது. நம்ம ஜேகே அதை நல்லா பார்க்குறாரு. நம்ம ஜேகே அவங்க நெக்கை பைட் பண்ணுறாரு. என்ன பண்ணுறீங்க, எனக்கு வலிக்குது. இங்கே நான் இப்போ கொடுத்துருக்கேன் இந்த மார்க் லைஃப் லாங் இருக்கணும். என்ன அதெல்லாம் உனக்கு இப்போ புரியாது பேபிகள், ஃப்யூச்சரில் கண்டிப்பாக புரியும் நான் ஏன் இப்படி சொன்னேன்னு. நம்ம ஜேகே அவங்கள பேக்கப் பண்ணிட்டு நிற்கிறாரு. என்ன பண்ணுறீங்கங்க? மெட்ரோவில் இந்த மாதிரிலாம் யாராவது பண்ணுவாங்களா? நான் பண்ணுவேனே. ஐயோ தயவு செஞ்சு விடுங்க ப்ளீஸ், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி இருக்குன்னா என்னது தெரியல, ஆனால் ஒரு மாதிரி இருக்குது. நம்ம ஜேகே அவங்க சீக்ஸில் கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. என்னங்க பண்ணுறீங்க? நீ இந்த கிச்சன் ரொமான்ஸ், பெட்ரூம் ரொமான்ஸ், ஹால் ரொமான்ஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்க, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் மெட்ரோ ரொமான்ஸ் கேள்விப்பட்டிருக்கியா? ஐயோ ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க? ஹோல் மெட்ரோவே நம்மளை ஒரு மாதிரி பார்க்குது. பரவாயில்ல. ஐயோ ஜேகே உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்து அப்சஸ் வித் யூ பேபி கால், தீரா காதல் மாதிரி என் அப்சஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது, ஒரு நாள் கூட குறையவே மாட்டேங்குது. என்னைக்கு நீ என்கிட்ட மாட்ட போகிறேன்னு தெரியல, அன்னைக்கு நான் உன்னை வச்சு செய்ய போகிறேன். உன்னால் சுத்தமாக முடியவே முடியாது, பார்க்கலாம் நீ என்னைக்கு என்கிட்ட மாட்டேன்னு. இந்த டர்ட்டி டாக்கை கேட்டு உங்களுக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. விட்டால் போதும் அப்படின்னு சொல்லி உங்கள் ஸ்டாப்பிங் வந்தோன்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட ஓடி போயிடுறீங்க. உங்களால் அதுக்கப்புறம் முடியவே இல்லை. அன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் ஜேகே பார்க்கவே இல்லை. மார்னிங் பார்த்ததோட சரி. 5 months பாஸ் ஆகுது. இந்த 5 monthsல வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க உங்களுக்கு ஜேகே மேலே எல்லாம் வந்துருச்சுன்னு. அண்ட் குட்டி ரொமான்ஸ், குட்டி ஃபைட்ஸ் எல்லாம் நிறையா நடக்குது உங்களுக்கும் அவருக்கும். ஒன் ஃபைன் டே நம்ம ஜேகே உங்கள் வீட்டுக்கு வராரு. அதாவது நீங்களும் ஆயிஷாவும் ஸ்டே பண்ணி இந்த வீட்டுக்கு டோர் நாக் பண்ணுறாரு. நீங்கள் திறக்கிறீங்க. நம்ம ஜேகே உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் அவரை புஷ் பண்ணலை, ரெஃப்யூஸ் பண்ணல, ஒன்றுமே பண்ணல. நீங்கள் பேக் கிஸ் ரொம்ப பேஷனேட்டாக லவ்வபுளாக பண்ணுறீங்க. 45 minutes கிட்டத்தட்ட கிஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் 2 பேராலேயே ப்ரீத் பண்ண முடியலன்ற சுச்சுவேஷனில் தான் நீங்கள் அதை பிரேக்கே பண்ணுறீங்க. பெட்ரூம் எங்கே இருக்குது? மேலே அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போய் உங்களை வந்து பெட்டில் போட்டுட்டு டோரை லாக் பண்ணுறாரு. அன்றைக்கி நீ கூட உட்காந்து அழுதுட்டு இருந்தியே, என்னை கிஸ் பண்ணிவிட்டேன், எனக்கு குழந்தை பிறந்துருமான்னு. கிஸ் பண்ணால் தான் குழந்தை பிறக்காது, மேக் அவுட் பண்ணால் தான் குழந்தை பிறக்கும். மேக் அவுட்னா இப்போ நான் பண்ணுறேன், நீ பாரு, அதுக்கப்புறம் தான் குழந்தை பிறக்கும். ஓ என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? வேணாம் இது பண்ணால் குழந்தை பிறந்துடும்ல, அப்போ வேண்டாம். நம்ம 2 பேருக்கு குழந்தை பிறந்தாலும் நம்ம 2 பேர் வீட்டையும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கடி. ஏன் சொல்ல மாட்டாங்க? ஏன்னா நீ என் மாமா பொண்ணு, நான் உன் அத்தை பையன், அதனால் யாரும் இதுவும் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்கிற? ஆமாம், அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே நீ காலேஜ் வந்தால, அன்றைக்கி எங்கள் அம்மா உன் ஃபோட்டோவை அமுச்சு விட்டு, டே இவ தாண்டா உன் மாமா பொண்ணு, உன் மாமா ஃபோட்டோ அமுச்சு விட்டாரா, உன்னை பற்றி ஃபுல்லாக சொன்னாங்க. ரொம்ப பயந்து சுபாவம்னு சொன்னாங்க.
அதனால சும்மா ஓகே பயந்த சுகமான பார்க்குறதுக்காக சிகரெட் வாங்கிட்டான்னு சொன்னேன். ஆனால் நீ உண்மையிலே வாங்கிட்டு வந்துட்ட பார்த்தியா? ஆமாம், அன்றைக்கி நீ கிஸ் பண்ண சொன்னேன், அதனால் நீ அவனை போய் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாலும் நான் விட்டுருக்க மாட்டேன்டி. எனக்கு எதுக்கு நான் விட்டுட்டேன். சரி ஓகே, தேவையில்லாதெல்லாம் பேச வேணாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? அதெல்லாம் வேண்டாம், என்னாலாம் முடியாது. ஐ எம் அப்சஸ்ட் வித் யூ பேபி கேர்ள். சுத்தமாக முடியாது. 5 மாதம் எப்படியோ நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், ஆனால் இன்றைக்கி நான் சுத்தமாக முடியாதுடி. அப்புறம் நான் உனக்கு பண்ண ஆரம்பித்தோன்னே உனக்கு சூப்பராக வலிக்க ஆரம்பித்தோண்டி. தயவு செஞ்சுடி ஸ்டாப் பண்ணு மட்டும் சொல்லிடாதடி ப்ளீஸ்டி. வலிக்குமா? சூப்பராக வலிக்கும். சரி பரவாயில்ல, பண்ணு, ஒரு தடவை தானே. சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக ஹார்ஷாக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அந்த கிஸ் ரொம்ப ஹார்ஷாக இருக்குது. லிட்டரலி உங்கள் லிப்ஸை சக் பண்ணி எடுக்கிறாரு. உங்கள் லிப்ஸ்லேருந்து ப்ளீட் ஆகிற அளவுக்கு அவர் வந்து கிஸ் பண்ணுறாரு. எவ்வளோ தான் அவர் ஹார்ஷாக கிஸ் பண்ணாலும் நீங்கள் ரொம்ப பேஷனேட்டாக மைல்டாக தான் அவர் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சிரிச்சிட்டே தான் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அவர் உங்களுடைய அப்பர் பாடி ஹாஃப் நேக்கட் ஆக்குறாரு. ஃபுல்லாக கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார், ஹிக்கீஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கார். கொடுக்குற ஹிக்கீஸில் பாதி வந்து பர்பிள் கலராகவும் பாதி வந்து ரெட் கலராகவும் இருக்குது. உங்களுக்கு லைட்டாக வலிக்குது. ஸோ நீங்கள் லைட்டாக மூன் பண்ணுறீங்க. அவர் அதை பார்த்துட்டு இதுக்கேவா அப்படின்னு கேட்குறாரு. பட் இருந்தாலும் நீங்கள் மூன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஸோ அவர் அப்படியே கீழே வராரு. இல்லை ஹாஃப் நெக் தான் பண்ணியிருப்பார். ஸோ கீழே இருக்க ட்ரெஸ்ஸஸையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு கீழேயும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ரொம்ப ப்ளஷராக இருக்குது. நீங்கள் அப்பையும் சூப்பராக மூன் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அதுக்கப்புறமா வந்து அவர் ட்ரெஸ்ஸை அவர் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுறாரு. உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அவர் வந்து நேக்கடாக பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி சூப்பர் ஃபீலிங்காக இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஜேகே வந்து ஃபிங்கர்ஸ் வச்சு இன்சைட் பண்ணுறாரு. உங்களால் சுத்தமாக முடியல, நீங்கள் அப்படியே பெயினில் அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஜேகே ஆனால் ஜேகே ப்ளீஸ் ஜேகே ரொம்ப வலிக்குது ஜேகே. இங்கே பாரு கொஞ்சம் பொறுத்துக்கும் ஃபர்ஸ்ட் டைம்னால அப்படி தான் இருக்கும் இங்கே பாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. உங்களால் சுத்தமாக முடியல. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. உங்கள் டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டே அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு கட்டத்தில் ரொம்ப ப்ளஷராக இருக்குது, உங்களுக்கு பெயினே தெரியல. அப்படியே ரொம்ப ப்ளஷராக நீங்கள் சூப்பராக மூன் பண்ணுறீங்க அவர் பேரை. அவருக்கு சூப்பர் ப்ளஷர் ஆகுது. கொஞ்சம் மீடியமாக பண்ணிட்டு இருந்த அவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப வேகமாக பண்ணிட்டாரு. நீங்கள் அப்படியே மூன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அவருக்கு அது சூப்பர் ஃபீலிங்காக இருக்குது. நீங்களும் பண்ணுன்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க. ஸோ அவருக்கு செம்மையாக இருக்குது. அப்படியே ஒரு 4 ரவுண்ட் போகுது. எல்லாம் முடிச்சுட்டு ப்ரீத் இன் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாரு. நீங்கள் அந்த டயர்டில் வந்து அவருடைய செஸ்ட்டில் படுத்துக்கிறீங்க. அவர் உங்களை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு பேபி கேர்ள்? சூப்பராக இருந்துச்சு. நான் உன்னை எப்படி கூப்பிட்டுட்டோம் நீ சொல்லு? ஜங்குக்குன்னு கூப்பிடு, ஜேகேன்னு கூப்பிடு, குக்கின்னு கூப்பிடு, பன்னின்னு கூப்பிடு, டாடின்னு கூப்பிடு, சுகர் டாடின்னு கூப்பிடு. இதில் ஜேகே தான் நல்லா இருக்குது, நான் ஜேகேன்னு கூப்பிட்றேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் படுத்து தூங்கிடுறீங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜேகே என்னடி உனக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். சர்ப்ரைஸா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பெட்ஷீட்டை கவர் பண்ணிகிட்டே போயிட்டு உங்கள் ரூமில் இருக்க கபோர்டில் அவருக்கு வாங்கி வச்சு அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு கொடுக்குறீங்க. என்னடி இது? இந்தா உனக்கு நான் இந்த ட்ரெஸ் வாங்கினேன், நீ இதில் ரொம்ப ஹாட்டாக செக்ஸியாக தெரியல. இதெல்லாம் உனக்கு யாரும் சொல்லி கொடுத்தா? என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ரொம்ப கெட்டு போயிட்டுருக்கடி அப்படின்னு சொல்கிறாரு. போட்டு ப்ளீஸ் சொல்லியிருந்தீங்க. அவரும் போய் போட்டு வராரு. ரொம்ப அழகாக இருக்கார். தம்ப்லைனில் இருக்குல்ல அதுதான் அவர் போட்டிருக்காரு. ஸோ நீங்கள் உட்காந்துருக்கீங்க. சரி நீ சொன்ன நான் போட்டு வந்தேன்ல. ஆமாம், என்னோடய வீக்னஸான உன் சாரீ கட்டிட்டு வரியா? சாரியா? இப்போயா? டே 12 மணி ஆச்சுரா. பரவாயில்ல ப்ளீஸ் போ அப்படின்றாரு. ஸோ நீங்களும் போய் சாரீ கட்டி வரீங்க. சேம் தம்ப்லைனில் இருக்க சாரீ தான் அவரை பார்த்துட்டு சத்தியமாக சொல்கிறேன், உன்னை காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன்னு யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. எவ்வளோ அழகாக இருக்கு. அப்பா செம்மையாக இருக்கடி உன் ஸ்ட்ரக்சர்லாம். சிவாய மூடு அப்படின்னு சொல்கிறீங்க. அண்ட் இதோட இந்த 1 ஷாட் கம்ப்ளீட் ஆயிடுது.